செய்தி கேட்டப்போ கூட அவ்வளோ துடிப்பு வரல. ஓகே, ஏதோ ஒரு லாக்அப் டெத் அப்படி தான் நம்ம கடந்து போனேன். ஆனால் அந்த அடிக்கிற வீடியோ வந்ததுக்கப்புறம் சத்தியமாக என்னால் முடியல. எவ்வளவு பெரிய கொடுமையை தாங்கி அந்த தம்பி செத்துருக்கான் அப்படின்னு. எனக்கு என்ன கேள்வினா, திரும்ப திரும்ப அதான் கேட்குறேன். அந்த பையனுக்கோ அடித்த போலீஸ்க்கு என்ன வன்மம், என்ன சம்பந்தம்? இப்போது முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது முதலமைச்சர் பதவி நிற்கிற அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க. இன்றைக்கி அவர் சாதாரணமாக ஒரு சாரி சொல்லிவிட்டு ஒரு அரசாங்க பதவி அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டா எல்லாமே சரி ஆகிடுமா? அது எப்படி? ஓகே, நன்றி முதல்வர் அவர்களுக்கு நன்றி. ஃபோன் பண்ணி விசாரித்து சாரி சொல்லியிருக்காரு, அரசாங்க பதவி கொடுத்துட்டார். ஆனால் இதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த அஜித்குமார் தம்பியோட மரணத்துக்கு காரணமான ஒவ்வொருத்தருக்குமே கொலை செய்தால் என்ன தண்டனை, அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் மக்களுக்கு ஒரு 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 என்ன கேட்டால் அது ஒரு நிம்மதி வரும்னு நான் நினைக்கிறேன். அதிகாரிகளுக்கு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு பாடமாக இருக்கும். தயவு செஞ்சு முதல்வர் அவர்களையும் நீதி அரசர்களையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்.